வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். கண்ணுக்கான சில எளிய பயிற்சிகளை செஞ்சு காட்டுறேன். அதை நீங்கள் தினத்தோறும் செஞ்சீங்கன்னா கண் சம்மந்தப்பட்ட வியாதிகள் வராது. கையை இந்த மாதிரி சேர்த்து குவிச்சு வச்சுங்க. கட்டவல் மட்டும் நீட்டிருக்கணும். கையை மடித்தாப்புல வச்சுங்க. கையை ரொம்ப அழுத்தி பிடிக்க விடாது, லேசாக வச்சுங்க. இப்போ மைனஸ் போட போகிறோம். முதல்ல மைனஸ், இது போல் லெஃப்ட் ரைட் சேர்த்தா ஒரு கவுண்ட்டு, அது போல் ஒரு 5 கவுண்ட்டு செய்யணும். மெதுவாக நிதானமாக செய்யுங்க. தலை அப்படியே நேராக இருக்கணும். முடிஞ்ச அளவுக்கு நேராக வச்சுங்க. கண் மட்டும் போயிட்டு வரணும். கண் வந்து கட்டவல்லையும் கவனிக்கணும். இப்போ ப்ளஸ் போடுறோம். இப்படி மைனஸ் போட்டோம், இப்போ ப்ளஸ் போடுறோம். கட்டவல்லையும் பார்த்துட்டு வாங்க. தலை ரைட்டாக செஞ்சால் பரவாயில்ல. கண்ணுக்கான பயிற்சிங்கிற ஞாபகம் இருக்கணும். தலை நேராக இருந்தால் தான் கண் சூழல முடியும். அடுத்து இன்ட்டு, மைனஸ் போட்டோம், ப்ளஸ் போட்டோம், அடுத்த இன்ட்டு. 5 வாட்டி தான், ஒவ்வொருத்தரையும் 5 தடவை செய்யுங்க. இப்போ ஆப்போசிட் செய்ய போகிறோம். கண்ணை ரொம்ப விரித்து பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது. சாதாரணமாக பாருங்கள். கண்ணு சிமிட்டணும் அப்படின்னு தான் சிமிட்டிக்கலாம். விரித்து பார்க்கணும். மைனஸ் ப்ளஸ் இன்ட்டு போட்டாச்சு. இப்போ ரவுண்டு போடுறேன். கையை லூஸாக வச்சுங்க, இல்லைன்னா தோள்பட்டையெல்லாம் வலிக்கும், கையும் வலிக்கும். லூஸாக வச்சுங்க. கையை கொஞ்சம் லைட்டாக மடித்தாப்புல வச்சுங்க. இது செய்ய தானே உங்களுக்கு எளிதாகிடும். ரொம்ப ஸ்லோவாக செய்யணும், ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் செய்யணும். மீடியம் வேகத்தில் செய்யுங்க. கண் வந்து கட்டவரை பார்க்கணும். எந்த திசையை நோக்கி போகுது கட்டவரில் அதை பார்க்கணும். இப்போ லாங் ஷார்ட் மூக்குக்கிட்ட வச்சு வெளியில் நீட்டி படக்க வேண்டியதுதான். இது போல் ஒரு 5 டைம்ஸ். ஒவ்வொரு பரிச்சு 5 தடவை செய்யுங்க போதும். அடுத்தது 2 விரலால் கண்ணை பிடிச்சி மேலே எடுக்கணும். இந்த மூக்குக்கிட்ட கண் முடியுது இல்லைங்களா, ஆரம்பிக்கிறது இல்லை, அங்கே இருக்கணும். இப்போ அடுத்தது கண் முடிகிற இடத்துல விரலை வச்சு ரவுண்ட் பண்ணணும். ரொம்ப அழுத்தமாக தேய்க்காதீங்க. அடுத்தது 2 விரலால் மேல் பக்கம் எலும்பு, கண்ணுக்கு மேல் பக்கம், அதாவது புருவத்தில் தேய்க்கணும் 3 தடவை. அது மாதிரி கீழே உள்ள எலும்பில் கண்ணில் தேய்க்கணும். அடுத்தது கண் மேலேயே 3 வாட்டி தேய்க்கணும். அடுத்தது கையை ரவுண்டாக தேய்ங்க. அப்படியே உள்ளங்கையை கண் மேலே வச்சுங்க. மூக்குக்கு கேப் விட்ருங்க. அந்த சூடு கண்ணுக்கு நல்லாயிருக்கும். வாழ்க வையகம். தொடர்ந்து செய்யுங்க.